நாய். ஏய் என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? அவன் புழைக்கு வந்த நாய்டா, வடக்கேன். அவன் புழைக்க வந்தவன்டா. நான் யாரு? நீ மாமே, மச்சான், உறவு. அது சரிடா. துபாயில நான் யாரு? அங்க இருக்கனுக்கு நான் புழைக்க வந்தவன். இங்க அவன்டா, அங்க நானு. இங்க அவனுக்கு நடக்குறது எனக்கு நடக்கும். நாளைக்கே அங்க வேலைக்கு வந்து பாரு, உனக்கு நடக்கும். மாப்பிள, நம்ம ஊர் நிலவரம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்காத. இங்க எல்லா வேலைக்கும் வடக்கையும் வந்துட்டாங்க. நமக்கெல்லாம் வேலையே கிடைக்க மாட்டேங்குது. முளைப்ப கெடுக்கிறாங்க. ஏலே, நம்ம சுதாரிப்பா இருந்தா எவனு நம்ம உழப்ப கெடுக்க முடியாதுடா. எல்லா காலத்திலயும் பஞ்சம் முளைக்கும் வேலை தேடிய ஜனங்க ஊர் விட்டு ஊர் போய் தானே இருக்காங்க. நான் ஏன்டா துபாய் போறேன்? ஏன்டா எல்லா பேரும் சென்னைக்கு போறாங்க, மும்பைக்கு போறாங்க, திருப்பூர் போறாங்க? எல்லாத்துக்கும் வயிறு இருக்குடா, பசிக்கும்டா, வேலை வேணும்டா. அது தாடா ஜனங்க பறந்துக்கு இருக்கு. தெரிஞ்சுக்க. ஏப்பா, சரக்கா வேலையான்னு வந்தா மனசுக்கு பிடிச்சதானே செய்ய முடியும். ஏலே, ஓ வேலை நீ வார. ஏலே மாப்பிள்ள, நம்ம ஊர்ல 100 ஏக்கர் 200 ஏக்கர் உண்டு. எவனும் வளைச்சு போட்டிருக்கானே, அவன் யாரு என்னன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. கோடிக்கணக்கான ரூபாயை போட்டு ஏரியாவை அவேரியாவாக்கி உள்ளூர்காரனுக்கு நிலமெல்லாம் வாங்கியிருக்கானே, அவன் யாருன்னு தெரியுமா? உள்ளால தொடக்கூட முடியாதுடா, அடிக்க முடியாது. ஏன்டா? பணக்காரன், முதலாளி. அதெல்லாம் விட்டு ஓமாதி ஏமாதி அப்புறம் நீ பொழைக்க வரவன விரோதியை நினைக்கிறவாரு. அதான்டா தப்பு. அப்பப்ப நினைப்பண்டா, விசுக்குண்டு உசுறு போயிட்டா அனாத பணமா போயிரும். ஒரு அரேபிக்காரு 5 நிமிஷம் ஒத்து பார்த்தா போகும்டா, மனசு என்னமோ பதறும்டா. அந்த சங்கடா அனுபவிச்சா தாண்டா தெரியுது, சும்மால தெரியாதுடா. மாப்பிள்ள, ஒண்ணு மட்டும் சொல்றேன் கேட்டுக்க. என்னை பொறுத்த வரைக்கும் உன் சம்சாரம் உங்க மாமனு என் கண்ணுக்கு கும்புற கோசையமா எடுத்துட்டாங்கடா. இல்லை, பொழைக்க வந்தவங்க பொழைக்க வந்து இலக்காரம் பேசி தெரியாதாங்கடா. இந்த பூமிக்கு நாம எல்லா பேரும் பொழைக்க வந்தவங்க. தெரிஞ்சுக்கடா, தெரிஞ்சுக்க.